எங்கே போனான் இவன்? போய் 1/4 hour ஆகுது. பிரியாணி வந்தோன்னா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வண்டியை எடுத்து விட்டுற வரட்டான். டே எவ்வளோ நேரம்டா? 1/4 hour ஆகுது. அப்புறம் என்ன யோசனை எங்கே வரும்? இப்போ என்ன ஸ்கிரிப்ட் பண்ணுறது? அப்புறம் எப்படி ஒன்று இது பண்ணுறது? பிரியாணி தின்ன கூப்பிட்டியானே தெரியல தலைவா. முதல்ல சாப்பிடுவோம், யோசிப்போம், அழகாக பண்ணுவோம். போடு. சரி சரி. என்ன பீஸ்? லெக் பீஸா? ஆமாம். நாக்கு ஊதுறா. எல்லாம் வாங்கி வந்துட்டேன். சாப்பிடணும். போடு போடு. என்னன்னே இல்லாம நம்ம பாட்டுன்னு உட்காந்துன்னு உனக்கு வாங்கினது இல்லையா? உனக்கு வாங்கினது இல்லையா? வாங்கிட்டு வந்துருக்கேன் தலைவா. ஒரே ஒரு இலை போடுற. முதல்ல இரு, எவ்வளோ வேலை இருக்குது. நீ வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவில் வந்து ஒரு மாசா இருக்கிற இப்போ. ஆமா, தேங்க்யூ. சரியா? ஏரியாவில் மாசா இருக்கும்போது உனக்கு இப்போ வந்து நான் பாத்துக்கிறேன். ஏரியால ஏதோ மாசம் இந்த அண்ணன் என்ன அவ்வளவு மாசம் நிறைய இடத்துல பேசுறாங்களா? ஃபுல்லா வாய் ஊறுதுடா, பசி எடுக்குதுடா. அப்பதான் மூளை வேலை செய்யும் நல்லா. என்னப்பா இவனை நம்ம வச்சு நீ எப்படிதான் குப்பை கொட்டுறது தெரியல. ஒரு பிரியாணி கூட ஒழுங்கா சாப்பிட விட மாட்டாங்க. பிரியாணி அவனை சொல்ல சிக்கன் ரைஸ் வேணும். என்ன நீ சாப்பிட்ற? ஏரியாவில் வந்து கண்ணாடி வச்சுறேன்னா நல்லா இருக்கும். ஏரியாவில் வந்து நீ வந்து பெரிய ஆளு. நானா? ஆமா. அப்படியா? த்ரெட்டிங் கால் நிறைய வரும். சரியா? த்ரெட்டிங் கால் என்னது? மிரட்டல்கள் நிறைய வரும். மிரட்டல் தான் த்ரெட்டிங் காலா? அடப்பாவி, நான் ஏதோ பெரிய விஐபி கால்ஸ் நினைச்சேன் அதெல்லாம். ஆமா, ட்ரூ காலர்ல போய் பாரு தெரியும். அப்படியா? ஆமா. ஸோ அதனால என்னன்னா, இப்போ நீ சாப்பிட்ற இந்த சாப்பாடுல யாருன்னா பாய்சன் கலந்து உன்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் இருக்குதா? எல்லாமே பெரிய ஆளாடா நானு. ஆமா, எனக்கு எதிரி இவ்வளவு பேர் வெளியில இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு எதுக்கே தெரியலையாடா? நேருக்கு நேர் கூட இருக்கலாம். நேருக்கு நேர் நீ தாங்கிற. நான் எப்படின்னா இருப்பேன் உனக்கு எதிரியா? புரியுதா? சாப்பிட விட மாட்டேன், நீ எதிரி தான்டா எனக்கு. இப்போ அதாவது அண்ணனுடைய உயிரை ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு இதுல விஷம் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ ராஜாங்க காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, அவங்களுடைய யாரோ பக்கத்துலலாம் இருப்பாங்களே, யாரோ ஒருத்தருங்க சர்வெண்ட் இருப்பாங்க. ராஜா காலத்துல சர்வெண்ட் இருப்பாங்களா? சரி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி அண்ணன் மேல அவ்வளவு மரியாதைடா. உயிரை தியாகம் பண்றியடா. ஆனா அவ்வளவு எதிரியாடா வெளியே இருக்காங்க எனக்கு. ஆமாண்ணா, நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சமா சாப்பிட்டு பாத்துட்டு கொண்டாரு. விஷம் இருக்கா மொத்தம் செக் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்லுவேன். வெயிட் பண்ணு. சாப்பாடு எனக்கு உனக்கும் தானே இருக்கு. நீ இவ்வளவு பிரச்சனை நீயே சாப்பிடணும். சாப்பிடு. ரொம்ப டென்ஷன் பண்ண கூடாது. நல்லா இருக்கா? விஷம் இருக்கா? விஷம் இருக்கா? சிக்கன் தான் இருக்குதா? சாப்பிடு. இன்னும் 2 வாய் சாப்பிடு. இன்னும் 2 வாய் சாப்பிடு. பார்த்துட்டு நான் சாப்பிட்றேன். 4 மூளை செக் பண்ணதால ஒரு நாள் எந்த சைடு இருந்தானா எல்லாம் யோசிக்கணும். கறியில கூட கலந்துருப்பாங்க. ஒரே கறி எடுத்துக்கா. ஒரே ஒரு கறிடா. கறியில எப்படி விஷம் இருக்கும்? மொத்தம் முட்டை இருந்தாலும் என்ன பண்றதா? அது சரிதான். வாசம் நல்லா போட்டுருக்காங்க. இவனை வாங்கினு சொல்லி இவனே சாப்பிட்றானு. கொலை பசியில இருக்கேன். மாஸ்டர் இருக்காருல்ல, சில்லி மிளகாத்தூள் இருக்கா? ஆமா, தூக்கெல்லாம் போட்டுருக்காரு. ரசம் போட்டுக்கிறான். இப்ப நீ தூக்கலா சில்லி போட்டுக்கிறான்ற. சாப்பிடும்போது அந்த வாசம் வருது. ஏண்டா விஷம் நீ துண்டுறதுக்கு பாக்குற எல்லாத்தையும்? இப்போ நீங்க இப்போ சாப்பிடணும் லைட்டா எனக்கு தொண்டை கவரா மாதிரி இருக்கு. அப்ப சாப்பிடாத விட. மொத்தத்துல செக் பண்ணுவேன். ஒருவேளை தண்ணி தாகத்துல கூட அந்த மாதிரி கவரலாம். புரியுதா? நிறைய இருக்கு. முன்னாடி அமைதியா இருந்தா இந்த தண்ணி குடிச்சு சார். தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதா? ஒரே ஒரு வாய்டா. அண்ணன் உசுரை காப்பாத்துறது என் வேலை. பசியில சாவ வச்சிருவா என்ன உசுரை காப்பாத்துவன்ட்டு. நம்மளாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு வருத்தம். ஆனியன் கொஞ்சம் கம்மியாக வச்சுருவா. கொஞ்சம்
நீயே சாப்பிட்றா, நீயே சாப்பிடு. என்ன நான் போறேன்டா, நீயே உயிரோட இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. இந்த கொடு. இரு அர்ஜென்ட் படாயா. ஒண்டியா உட்காந்து துண்ணுக்குறா, இது மாதிரி வயிறு வலிக்குதுடா. காப்பாற்றுறது என் பொறுப்பு. A few minutes later. இருக்கும்ட்டு எல்லாத்தையுமே இப்படி சாப்பிடுவேன். வயிறு பசி எடுக்குதுடா. ஒரே ஒரு பீஸாவது கொடுறா. ரசம் இருக்கான்ட்டான். சாப்பாடு சாப்பிட்டாது செத்துருக்கலாம் போலுக்குதுடா. பசியில சாவடிக்க விஷம் சிறுக போகுதா. இன்னும் விஷம் வச்சிருப்பாங்களோ, இப்படிலாம் வருது. ஒரு 5 நிமிஷம் பாருங்க. விஷம் இல்லையா வரும்போது போட்டு ஃப்ரீயா இருக்கு.